Hi friends, welcome to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஐபிஎல்லில் இறுதி கட்டம் எட்டியாச்சுங்க. ஆமாம், ஐபிஎல்லோட பிளே ஆஃப் தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பிளே ஆஃபில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பஞ்சாப் கிங்ஸ்க்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் மேட்ச் நடக்குதுங்க. இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஜா யதவிந்திரா சிங் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் முலான்பூரில் நடக்குதுங்க. ஆமாம், பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டில் இந்த மேட்ச் நடக்குதுங்க. ஸோ நமக்கு வந்து பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கோங்க. ஆனால் இந்த சீசனில் ஆர்சிபியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவேல இது வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்டாக மற்றந்தாங்க அவங்க தோற்றுருக்காங்க. மற்ற எல்லா மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அட்வான்டேஜ் இருக்குங்க. ஆர்சிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவேல வந்து அவங்க ஒரு மேட்ச் தான் தோற்றுருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்க வந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க இது அவேல நடக்கிறனால. பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து முலான்பூரில் நடக்கிறனால ஹோம் கிரவுண்டு, அதனால் அவங்களும் வந்து நல்ல ஒரு காம்பினேஷனில் வருவாங்க. இந்த மேட்ச்சை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிளே ஆஃபில் வந்து ஒரு சோகமான நிலை தொடருதுங்க. அது என்ன அப்படின்னாக்கா 3rd 4th பொசிஷன் பிடிச்ச டீம் வந்து லாஸ்ட் 7 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கப்பு அடிக்கலைங்க. ஃபஸ்ட்டு 2nd பொசிஷன் பிடிச்ச டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 வருஷத்தில் கப் அடிச்சிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இந்த சீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு புதுசான ஒரு டீம் வந்து கப் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணுறோங்க. அந்த வகையில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சப்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பஞ்சாப் கிங்ஸ் ஆர்சிபி தாங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இந்த சீசன் வந்து இது வரைக்கும் கப்பே அடிக்காமல் இருக்கிற 18 வருஷமாக கப் அடிக்காத இந்த டீமில் வந்து 2 டீமில் ஏதாவது டீம் கப் அடிச்சிக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சியில் ரிக்கி பாயிண்டிங்கோட கோச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸாக இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இதை ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பார்த்திங்கன்னா ரிக்கி பாயிண்டிங்கோட கேப்டன்சியில் டெல்லியை வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் அழைச்சிட்டு போயிருக்காருங்க. அவங்களோட கேப்டன்சி கோச் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு வேவ்ல இருந்துருக்குங்க. 2 பேருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆட்டிடியூடான பிளேயர்ஸ், அதனால் 2 பேருக்குமே நல்ல ஒரு இது இருக்குது. அவங்க டீமில் பஞ்சாப் கிங்ஸ்லேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 6 அன்கேப்டு பிளேயர்ஸ் வச்சு விளையாடுறாங்க பஞ்சாப் கிங்ஸ். யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியான்ஷ் ஆர்யா, பரப் சிம்ரன் சிங், நேஹல் வதேரா, அப்புறம் வந்து ஷஷாங்க் சிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 பிளேயருங்க. அவங்க வந்து அன்கேப்டு பிளேயர்ஸ் தான் வச்சு விளையாண்டுட்ருக்காங்க. இதில் வந்து கேப்டு பிளேயர்ஸ்னு பார்க்கும்போது ஒரு 3 பேர் தாங்க. அர்ஷதீப் சிங், யுஸ்வேந்திர சஹல், ஸ்ரேயாஸ் ஐயர், இவங்க 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்டு பிளேயர்ஸு. அவங்க டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேயரோட ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ரோல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேவ் லென்த்தில் இருக்கனால அந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அட்வான்டேஜ் இருக்குங்க. ஓப்பனிங் வந்து பரப் சிம்ரன் சிங்கும் பிரியான்ஷ் ஆர்யா வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே வந்து கிளிக் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஸ்கோர் வந்து 230 to 240 போகிறது வந்து தடுக்கவே முடியாதுங்க. அடுத்து இங்கிலீஷ் வருவார், அவருக்கு ரொம்ப எக்ஸ்போசிவான பேட்ஸ்மேன், அதனால் வந்து ஷார்ட் தான் போவார். அதுக்கு அடுத்து விக்கெட் வந்துருச்சுன்னா அதை நிப்பாட்டுறதுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் வருவார். அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 பாலுக்கு 55-60 ஆடிட்டு போயிடுவாருங்க. அதுக்கடுத்து ஷஷாங்க் சிங் வருவார் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் இடையில விக்கெட் வந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நேஹல் வதேரா வந்துடுவார், அவர் வந்து விக்கெட்டை ஸ்டாப் பண்ண பார்ப்பார். ஸோ டீம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பேலன்ஸ்டாக இருக்குங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா மார்க்கோ ஆன்சன் வந்து இருக்க மாட்டார், மார்க்கோ ஆன்சன் வந்து போயிட்டார், அதனால் அவங்க டீம் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஆர்சிபிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. ஜாஷ் ஹேசல்வுட் ரிட்டர்ன்ஸுங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹேசல்வுட்டை வச்சு அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஜிதேஷ் சர்மாவும் நல்ல ஒரு அடி அடித்து அவரும் நல்ல ஒரு ஃபார்மில் வந்துட்டார். இப்போ அவங்களோட டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீசன் ஃபஸ்ட்டில் இருந்த ஃபார்மை வந்து ரஜத் பட்டிதார் வந்து இன்ஜுரினால போயிடுச்சுங்க. அதனால் அந்த டீமுக்கு வந்து அது ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அதனால் இப்படி இருந்தாலும் அவங்க மீண்டும் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடுற பிளேயர்ஸ், அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு அவங்க நல்லா தெரியும். விராட் கோலி வந்து பார்த்திங்கன்னா 18 வருஷமாக அந்த டீமில் கப் அடிக்காமல் விளையாடுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குள்ளே ஒரு இது இருக்கும் இல்லைங்க, இந்த வருஷம் நம்ம கப் அடிச்சிடணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவரும் வந்து ஒரு கன்சிஸ்டண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. லீடிங் ரன் ஸ்கோரர் ஆரஞ்ச் கேப்போட லீடர் போர்டில் வந்து அவரும் வந்து கண்டெண்டராக இருக்கார். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க. ஹெட் டு ஹெட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல வந்து பார்த்தோம்னா 11 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் தான் வந்து 6 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஆர்சிபி 5 மேட்ச் தாங்க வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரீசெண்டாக வந்து இந்த கிரவுண்டில் நடந்த லாஸ்ட் 5 T20 மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வரைக்கும் 66 விக்கெட் விழுந்திருக்குங்க. அதாவது 50-50ங்க. 34 விக்கெட் வந்து ஃபேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க, 32 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்டில் வந்து ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க,
ஃபேஸ் பால்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க, நம்மளால சொல்லவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு ஈக்குவலி பேலன்ஸ்டான பிச்சுங்க. இந்த கிரவுண்டில் வந்து நம்ம ஆவரேஜாக ப்ரெடிக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 210 to 220 வரைக்கும் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. நம்ம அந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அந்த வகையில் நம்ம வந்து இன்றைக்கான டீமில் நம்ம ஃபஸ்ட்டாக பிக் பண்ண பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபில் சால்ட்டுங்க. நல்ல ஃபார்மில் இருக்கார். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் அடிச்சிருவாருங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட்டுக்கு ஒரு த்ரெட் இருக்குங்க. அர்ஷதீப்புக்கு அகேன்ஸ்டாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கார். இன்டர்நேஷ்னல் மேட்சும் சரி ஐபிஎல்லும் சரி அவர் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கார். ஸோ ஃபில் சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 2 டீம் போடுறீங்கன்ற பட்சத்தில் ஒரு டீமில் ஃபில் சால்ட் வச்சுக்கோங்க, இன்னொரு டீம் வந்து ஃபில் சால்ட்டை ட்ராப் பண்ண போகிறாங்க. அடுத்து நம்ம பிக் பண்ண போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பரப்சிம்ரன் சிங்குங்க. இம்பேக்ட் பிளேயராக வருவார். அந்த இம்பாக்டையும் கொடுத்துட்டு போயிடுவாருங்க. ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35+ ரன்ஸ் வந்து அடிச்சிடுவார். பவுண்டரி தான் டீல் பண்ணுவார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவரை பிக் பண்ணிக்கிறோங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜாஷ் இங்கிலீஷுங்க. ஜாஷ் இங்கிலீஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கீப்பிங் பண்ணுறாருங்க. கீப்பிங்கில் ஒரு 2-3 கேட்ச் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட்டாக நடந்த 3 மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு அவைலபிளாக இருக்காருன்ற பட்சத்தில் அவர் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் அவர் வந்து இல்லை, அவர் வந்து நேஷனல் டியூட்டிக்காண்டி லீவ் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவருக்கு பதில் வந்து பார்த்தோன்னா நம்ம பரப்சிம்ரன் சிங் தான் வந்து கீப்பிங் பண்ணுவார். ஸோ நீங்கள் அவரை கூட எடுத்துக்கலாங்க. அந்த வகையில் நம்ம வந்து இப்போதைக்கு எடுத்துக்க 3 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீப்பர்ஸில் ஃபில் சால்ட், பரப்சிம்ரன் சிங், ஜாஷ் இங்கிலீஷ் எடுத்துருக்கோங்க. அடுத்து பேட்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்துக்கிறோங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு அந்த மைண்ட் செட்டை போட்டு விளையாடுவாருங்க. எப்படி வந்து டீமை ஃபைனல் கொண்டு போகணும் நல்லா தெரிஞ்ச ஒரு பிளேயருங்க. அதனால வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் நம்ம எடுத்துக்கிறோங்க. ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட இருந்து நம்ம இந்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏர்லியாக விக்கெட் விழுது அப்படின்னாக்கா 50+ அடிப்பாருங்க. அப்படி இல்லை ஏர்லியாக விக்கெட் விழல, ஒரு ஸ்டேபிளாக போகுது, ஒரு 12 ஓவருக்கு மேலே தான் பேட்டிங் வராரு அப்படின்ற பட்சத்தில் ஒரு 30 to 35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் வந்து விராட் கோலி, சேஸ் மாஸ்டருங்க. இன்கேஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னாலும் சரி பேட்டிங் செகண்ட்னாலும் சரி விராட் கோலி மஸ்ட் பிக்கில் இருப்பாருங்க. நல்ல ஒரு பிளேயரு, நல்ல அந்த கன்சிஸ்டன்சியை காமிச்சிட்டு இருக்காருங்க. அதனால் நம்ம அவரை பிக் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் வந்து பார்த்தோன்னா பிரியான்ஷ் ஆர்யா. பிரியான்ஷ் ஆர்யா வந்து பார்த்தோன்னா ஓப்பனிங் வந்துடுவார், நல்ல ஃபார்மில் இருக்கார். பவுண்ட்ரி வந்து அந்த நல்ல அந்த ஆர்க்கில் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயருங்க. அதனால் வந்து நம்ம அவரை பிக் பண்ணிக்கிறோம். பிரியான்ஷ் ஆர்யா வந்து ஹேசல்வுட் வந்து ட்ரபிள் பண்ணுவாரா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் பிரியான்ஷ் ஆர்யா வந்து ஹேசல்வுட்டால் ட்ரபிள் பண்ண முடியாதுங்க. பிரியான்ஷ் ஆர்யா வந்து ஒரு வெல் நோன் ஸ்ட்ராட்டஜியோட தான் வருவாருங்க. அவர் எப்படி இந்த கேமை வந்து அணுகணும், 6ல் டீல் பண்ணுமா 4ல் டீல் பண்ணுமா அப்படின்றதுல வருவார். பிரியான்ஷ் ஆர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ ரோலாக இருப்பாருங்க இந்த மேட்ச்சில். கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 45 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார் அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் வந்து பார்த்தோம்னா ஆல்ரவுண்டருக்கு போகிறோங்க. ஆல்ரவுண்டர்லேருந்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா. குருணால் பாண்டியாவை நம்ம எடுக்கிறோங்க. குருணால் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து ஒரு 4 ஓவர் போட்டுருவார். அதிகபட்சம் ஒரு விக்கெட் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 5 to 10 ரன்ஸ் வரைக்கும் ஆடிடுவார். அதனால் நம்ம அவரை பிக் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர், நீங்கள் வந்து ஒரு இன் அண்ட் அவுட்டாக போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸ்டாயினிஸ் போகிறதுனா போங்க, இல்லைனா ஷெப்பர்ட் போகிறதுனாலும் போகலாங்க. நம்ம வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு 2 in 1 வே காலாக போகிறனால நம்ம வந்து இந்த மேட்ச் வந்து நம்ம ஸ்டாயினிஸை பிக் பண்ணுறோங்க. ஸ்டாயினிஸ் கிட்ட வந்து நம்ம இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் ரோலை பார்க்கலாங்க. இன்கேஸ் அவர் பேட்டிங் வரானா ஃபினிஷிங் ரோல் வருவார். போலிங் வராரு அப்படின்னாக்கா ஷார்ட் பிச் டெலிவரி அதிகமாக போடுவாருங்க. ஷார்ட்டை பிச்சு போட்டு ரன்ஸ் போகவும் வாய்ப்பு இருக்குது, அதே சமயம் விக்கெட் விழவும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வந்து நம்ம இந்த மேட்ச் வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் கிட்ட இருந்து ரன்ஸுன்ற பட்சத்தில் குவிக்காக வந்து ஒரு 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஃபீல்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கில் தான் நிற்பார். அதனால் ஒரு கேட்ச் எடுக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து போலிங் வைஸ் நம்ம போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம பிக் பண்ண போகிறது வந்து ஹர்ஷதீப் சிங். ஹர்ஷதீப் சிங் வந்து நம்ம பிக் பண்ணிக்கிறோம். ஹர்ஷதீப் சிங் கிட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 1லேருந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க. முலான்பூர் அவர் வந்து நல்ல அந்த பழகின கிரவுண்டு, அதனால் அந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு போலருங்க. நல்லா போடுவார், ஸ்விங் பண்ணுவார், இன் ஸ்விங்கர் அவுட் ஸ்விங்கர் மாற்றி போடுவார். ஃபில் சால்ட்டை கொஞ்சம் ட்ரபிள் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குங்க. இந்த வகையில் அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் வந்து பார்த்தோம்னா ஜாஷ் ஹேசல்வுட்ங்க. ஹேசல்வுட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மேட்சை வந்து எப்படி திருப்பணும்னு ஒரு தெரிஞ்ச ஒரு பிளேயருங்க. அதாவது பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஒன் சைடாக ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கேப்டனோட கோத்ரூ போலராக வந்து ஜாஷ் ஹேசல்வுட் தாங்க இருப்பார். மேட்ச் வந்து ஒன் சைடாக போகும்போது ஜாஷ் ஹேசல்வுட் வந்து வருவார்,
வந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவார். பட்டுன்னு ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்துருவாருங்க. அதே மாதிரி ரன்ஸ் அதிகமாக லீக் ஆகிட்டு இருக்கும்போது அதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணணும்னு தெரிஞ்ச ஒரு பவுலருங்க. அந்த வகையில் நம்ம வந்து ஜாஷ் ஹேசல்வுட்டை எடுத்துக்கிறோங்க. அடுத்து நம்ம எடுக்க போகிற பிளேயர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹர்ப்ரீத் பிரார் எடுக்கிறோங்க. அதாவது கேப்டன் வந்து எப்போலாம் வந்து அந்த ரன்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கோ அப்போ வந்து ஹர்ப்ரீத் பிரார் கிட்ட தாங்க போகிறாரு ஸ்ரேயாஸ் ஐயர். நம்ம கேப்டன்சி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இது வரைக்கும் நடந்த மேட்சஸில் ஹர்ப்ரீத் பிரார் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்ட வந்து நல்ல அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த நம்பிக்கை வந்து பெற்றிருக்காருங்க. அதாவது என்னால் மற்ற போலர்ஸ் விக்கெட் எடுக்காமல் ஸ்ட்ரகிள் ஆகும்போது ஹர்ப்ரீத் பிரார் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அதுவும் அவர் எடுக்கிறதுலாம் சாதாரண விக்கெட் கிடையாதுங்க. ஆர்சிபி கிட்ட நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. அதனால ஹர்ப்ரீத் பிரார் நம்ம எடுத்துக்கிறோங்க. இந்த டீமில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம யாருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா கேப்டன் வந்து நம்ம வந்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கு போகிறோம். வைஸ் கேப்டன் வந்து விராட் கோலிக்கு போகிறோங்க. இதுதாங்க நம்ம இன்னைக்கான கிரியேட் பண்ண டீமு. இந்த டீம் வந்து பார்த்தோன்னா காம்பினேஷன் வந்து பார்த்தோன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து 7, ஆர்சிபி வந்து 4 காம்பினேஷனில் போட்டிருக்கோங்க. விக்கெட் கீப்பர்ஸில் வந்து ஃபில் சால்ட், பரப் சிம்ரன் சிங், ஜாஷ் இங்கிலீஷ். அப்புறம் பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர், விராட் கோலி, பிரியாங்க் ஷாரியா. ஆல்ரவுண்டர் வந்து குணால் பாண்டியா, ஸ்டாய்னிஸ். பவுலர்ஸ்ல வந்து ஹர்ஷ்தீப் சிங், ஹேசல்வுட், ஹர்ப்ரீத் பிராருங்க. கேப்டன் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர், வைஸ் கேப்டன் வந்து விராட் கோலி. அடுத்து நம்ம வந்து இன்னொரு டீம் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோங்க. அந்த டீம் வந்து எந்த பேஸில் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஃபில் சால்ட்டுக்கும் ஹர்ஷ்தீப் சிங்க்கும் ஒரு இது இருக்கிறனால ஹெட் டு ஹெட் இருக்கிறனால ஃபில் சால்ட்டை இந்த மேட்ச் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு ஹர்ஷ்தீப் சிங்கை நம்ம எடுத்துக்கிறோம். ஜாஷ் ஹேசல்வுட் எடுத்துக்கிறோம். யுஸ்வேந்திர சஹல், அப்புறம் புவனேஸ்வர் குமார், ஹர்ப்ரீத் பிரார். இந்த 5 பேரை நம்ம எடுத்துக்கிறோங்க. இதில் வந்து 3 பவுலர்ஸ் வந்து பஞ்சாப், 2 பவுலர் வந்து ஆர்சிபி. அடுத்து இன்னொரு பவுலர் வந்து குணால் பாண்டியாவை நம்ம எடுக்கிறோங்க. விக்கெட் கீப்பிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பரப் சிம்ரன் சிங்கை நம்ம எடுக்கிறோம். ஜித்தேஷ் சர்மாவை நம்ம எடுக்கிறோங்க. அடுத்து பேட்டிங் வைஸ் நம்ம யாருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா ஸ்ரேயாஸ் ஐயர், விராட் கோலி. அதுக்கு அடுத்து இங்கே தாங்க ட்விஸ்ட்டு, நம்ம எடுக்க போகிற பிளேயர் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நேஹல் வதேராவை நம்ம எடுக்கிறோங்க. இந்த டீமோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பஞ்சாப் கிங்ஸ் 6, ஆர்சிபி 5 காம்பினேஷனில் போகிறாங்க. விக்கெட் கீப்பர்ஸ் வந்து 2 பேர், பரப் சிம்ரன் சிங், ஜிதேஷ் சர்மா. பேட்டர்ஸ் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர், விராட் கோலி, நேஹல் வதேரா. ஆல்ரவுண்டர்ஸ் வந்து குணால் பாண்டியா. பவுலர்ஸ் வந்து ஹர்ஷ்தீப் சிங், ஹேசல்வுட், சஹல், புவனேஸ்வர் குமார், ஹர்ப்ரீத் பிரார். இந்த டீமில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம யாருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மேட்ச் வந்து நம்ம கேப்டன்சி யாருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா ஹர்ப்ரீத் பிரார் தான் நம்ம கேப்டன்சி போகிறோம். வைஸ் கேப்டன் வந்து ஹர்ஷ்தீப் சிங். நம்ம போகிற வைஸ் கேப்டன்சியோட இது வந்து பார்த்தோன்னா ஹர்ஷ்தீப் சிங் தாங்க நம்ம போகிறோம். இதாங்க நம்ம ஃபைனல் அவுட்புட் டீமு. இந்த டீம் தாங்க நம்ம ஃபைனலாக கான்டெஸ்ட் ப்ளே பண்ண போகிறது. இந்த டீமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்ற பட்சத்தில் இஃப் இன்கேஸ் ஜாஷ் ஹேசல்வுட் வந்து இன்னும் அந்த ப்ளே பண்ணல அப்படின்னாக்கா ஜாஷ் ஹேசல்வுட் பதிலாக நம்ம யார் ஆட வைக்க போகிறோம், நுவான் துஷாராவை ஆடப்போம். இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த பிளேயர்ஸ்க்கு இந்த பிளேயர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோங்க. இஃப் இன்கேஸ் வந்து பரப் சிம்ரன் சிங் ஆடலை அப்படின்னாக்கா அவருக்கு பதிலாக ஜாஷ் இங்கிலீஷை ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி தாங்க கரெக்டாக இந்த பிளேயருக்கு இந்த பிளேயர் தான் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம டீம் செட் பண்ணியிருக்கோம். அது தகுந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணுவோங்க. இதாங்க நம்ம ஃபைனல் அவுட்புட் டீம். இந்த 2 டீம் தான் நம்ம கான்டெஸ்ட் ப்ளே பண்ண போகிறோம். இன்கேஸ் 11 ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்ற பட்சத்தில் அது தகுந்த மாதிரி நம்ம டீம் சேஞ்ச் பண்ணி நம்ம கான்டெஸ்ட் ப்ளே பண்ண போகிறோங்க. ப்ளே ஆஃபில் உங்களோட ஃபேவரட் டீம் எதுன்னு சொல்லுங்கள். நல்லா விளையாண்டுட்ருக்காங்க 2 டீமும். அதாவது ஐபிஎல் முடிய போகுதுன்ற ஒரு சோகத்துக்கு போகிறதா, அப்படி இல்லை ப்ளே ஆஃப் வந்துட்டோம் இந்த டீம் தான் கப்படிக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு போகிறதான்னு தெரியல. பார்க்கலாங்க. எந்த டீமோட கேப்டன் வந்து மைண்டை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறாங்களோ பிளேயர்ஸ்கிட்ட அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறோம். அது தகுந்த மாதிரி எந்த டீம் வின் பண்ணலாம் நமக்கு ஹாப்பி தாங்க. ஏன்னா லாஸ்ட்டு 5 வருஷம் ரெக்கார்டு 7 வருஷம் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது 3rd and 4th பொசிஷன் வந்த டீம் வந்து கப் அடிக்கல. ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன் வந்த டீம் தான் கப் அடிச்சிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் இந்த வாட்டி 2 பொசிஷனில் இருக்கிற டீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வரைக்கும் கப்பே அடிக்காத டீம். ஸோ எந்த டீம் கப் அடித்தாலும் நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி வி நீட் டு ஃபீல் சேட் ஃபார் ஜிடி அண்ட் மும்பை ஆல்சோ. அவங்களுக்கும் எப்போ மும்பை சாம்பியனுங்க, அவங்களுக்கு தெரியுங்க எப்படி வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களே நம்ம லேஸில் விட முடியாது. இது மேபி 7 வருஷம் ரெக்கார்டை இந்த ஒரு நாளில் இந்த ஒரு வருஷத்தில் அவங்க மாற்றவும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போங்க. அவங்கவுங்க டீம் அவங்க ஃபேவரட் டீம் ப்ளே பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க.